श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषद முதல் அத்தியாயம் 4வது பிராமணத்தில் முக்கியமான 7வது மந்திரத்தினை நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். அதிலோ நிறைய விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. சூத்திரபூத வாக்கியமா இருக்கிற மகா வாக்கியம் தான். ஏன் சூத்திரபூதம்னு சொல்றவன்னா இது உபக்கிரமம் ஆரம்பிச்சு உபனிஷத்து அப்புறம் லேட்டர் இன்னும் வேற மகா வாக்கியத்தினை கொடுக்க போறதுனால இங்க சொன்னதே அங்க சொல்ல போறதை. அப்படிப்பட்ட மகா வாக்கிய விசாரணை உபனிஷத்து பண்ணல விசாரணை. ஆனா சங்கரர் அதனை விசாரணை பண்றாரு. இது வித்யா, ஆத்ம வித்யா, ஜீவா பரமாத்மா ரெண்டு இல்லைன்னு ஐக்கிய ஞானத்தினை கொடுக்கிற இந்த வித்யா வாக்கியமா இருக்கிறதுனால இதுக்கு வித்யா சூத்திரம் சொல்லி வித்யா சூத்திர பாஷ்யம் நம்ம கடந்த வகுப்புல நிறைய விசாரணை பண்ணியிருக்கோம். அதுல மேலும் இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு. இந்த ஆர்குமெண்ட், இந்த பாஷ்யம் பகவான் சங்கரர் சொல்றதுக்கு காரணமா இருக்கிற ஆத்மா இத்தியேவ உபாசீத அந்த உபாசீத்தனே பதம் வந்ததுனால ஆத்மா இதுன்னு தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது பூர்வ மீமாம்சக கர்மகாண்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற அவன் பண்ற ஆர்குமெண்ட்னு 5 ஆர்குமெண்ட்னு பார்த்தோம். 5வது இன்னும் ஃபுல்லா முடிக்கல. நம்ம அந்த 5 என்னன்னு ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போறோம். முதல் அவன் என்ன சொல்றான், உபனிஷத்து படி, அதுக்கப்புறம் நீ இன்னும் மேல நிறைய அடுத்த சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்போதான் உனக்கு ஆத்மா நீ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றது உபனிஷத்து உபாசித்த. இப்பவே தெரிஞ்சு போச்சுன்னு எதுக்கு உபாசித்தான்னு சொல்லணும்? நீ உபாசித்தன்னு சாதாரணமா நீ ஆராதிக்கணும், நீ தெரிஞ்சுக்கணும், நீ தியானிக்கணும், நீ பஜிக்கணும், அப்படி ஏதோ ஒரு அர்த்தம் உபாசித்த. அப்படின்னா செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா. அப்போ அதுக்கு பதில் என்ன சொன்னார் சங்கரர்னா, அது முதல் அத்தியாயம் இல்ல உபனிஷத்து எங்க அந்த மகா வாக்கியம் சொல்லி எனக்கு விவரிக்கிறது ஆத்மனுடைய ஸ்வரூபம். அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் அதனை. அப்படி எனக்கு தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் இனிமே செய்யறதுக்கு என்னதான் இருக்கு, அதனால அது ஆக்ஞை இல்லை, நீ அப்படி எடுத்துக்கிற ஏதோ செய்ய சொல்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி தெரிஞ்சதுக்கு போய் எதுக்கு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சமாதானம் கொடுத்தாரு. 2வது ஆர்குமெண்ட் சரி, இது மேலும் படி அப்படின்னு சொல்ற கமாண்ட் இல்ல, ஆக்ஞை இல்ல. உபனிஷத்து படி
அப்படின்னு சொல்றது. இப்படி என்ன அர்த்தம்? படிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கிற ஆக்ஞை கமாண்ட் இல்ல, படிக்கிறதுக்கு முன்னாடி படி அப்படின்னு சொல்ற ஆக்ஞானே அவன் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கேள்வி கேட்டான். அப்போ அதுக்கு என்ன பார்த்தோம்? இப்போ ஓகே, இது உபனிஷத்து படி இப்படின்னு சொல்றதுன்னா, நீ என்ன சொன்ன? இந்த ஆக்ஞை, இது ஆக்ஞான்னு எடுத்துக்கிட்ட, அப்புறம் இந்த ஆக்ஞை கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கமாண்ட், ஆக்ஞான கமாண்ட் பண்றது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அப்படி என்ன அர்த்தம்? என்ன சொன்னோம்? வேதத்துல சொல்லப்படுற இந்த ஒரு கருத்து జ్ఞాన కాండத்துல ముఖ్యమా, అది எப்பவுமே ఇందులో நீ செய்யணும் అనేది ஆத்ம விஷயத்துல சொல்லவே சொல்லாது. அதனால கேட்டதுக்கு அப்புறம் செய்ய வேண்டியதில்லை. நீ இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து படி అని சொல்றதுன்னு சொன்னா, அப்போ இது படி అని இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கமாண்ட்மெண்ட் முன்னாடி இருக்கணும், இல்லைன்னா அப்புறம் இருக்கணும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு இருந்துட்டே போக வேண்டியும் வரும். அதுக்கு பேரு முடிவில்லாத ஒரு பிரக்கிரியாவே இருக்கும். அனவஸ்தா தோஷம் அது அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்றோமா, அப்படின்னு சங்கரர் நிராகரணம் பண்ணார். மூணாவது வந்து சரி, அப்படியே கமாண்ட்மெண்ட் முன்னாடி இல்லை, படிக்கிறதுக்கு அப்புறம் இல்லை, படிச்சது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு விருத்தி சந்ததி காரணம் ஆத்மானு தெரிஞ்சு அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஞாபகம் வச்சுக்கோ, அது ஞாபகம் மறக்காதுன்னு சொல்றதே, அது வச்சுக்கிறதே அதே ஒரு கமாண்ட் தான், அது ஒரு ஆக்ஞை தான் அப்படின்னு சொல்லி மெமரி பத்தி சொன்னான் அவனை. அப்ப அதுக்கு வந்து சங்கரர் சொன்னாரு, 2 காரணத்தினால இதையும் நான் ஒத்துக்க முடியாது. ஒண்ணு வந்து அர்த்த பிராப்தத்வாத்து, நான் கேட்கும் போதே தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சதுனால நான் இனிமே அது எப்படி மறப்பேன் அப்படின்னு நம்ம நேற்று விசாரணை பண்ணியிருக்கோம், முந்தா நேற்று இல்லையா? ஒரு பாட்டு தெரிஞ்சது அது விஷயம் பற்றி அதோடைய ஞானம் ஏற்பட்டது, அதோடைய மெமரி ஞாபக சக்தியும் இருக்கு. அப்புறம் அனாத்மாவுடைய தோஷம் அதுல போகாம இருக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நீ ஒருவேளை பேசிட்ட அனாத்மானு நானும் ஆத்தியாத்மிக இந்த சங்கத்துக்கு வரும்போதே வந்தப்பவே ஆரம்பத்திலேயே சாதன சமயத்திலேயே நான் வந்து இதெல்லாம் தோஷ பூயிஷ்டமா இருக்கு, அதுல இருக்கிற தோஷத்தின் நான் அப்போ இருந்தே பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ தனிய நான் அதை நெகேட் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு தெரியும் அனாத்ம தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரணத்தினால கூட இந்த ஞாபகம் வச்சுக்கணும்னே அவசியம் தோஷ திருஷ்டி நான் ஆல்ரெடி பார்த்ததுனாலையும் எனக்கு ஒரு வாட்டி கேட்கும் போதே எனக்கு அது அர்த்தம் தெரிஞ்சு போச்சு, அதோட ஞானம் ஏற்பட்டது, ஞாபகத்துல இருக்கிறதுனால அப்படியே ஏத்துக்க முடியாதுன்னாரு. 4வது வந்து சரி, யோகாபியாசமா யோக பிலாசபி பரமா எடுத்துக்கிட்ட மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் நீக்கி மனசு காலி பண்ணி அதுக்கு பிறகு நீ ஆத்மானே உணர்வாய், தெரிஞ்சுக்குவே. அது சொல்லு. அதுக்கு பதஞ்சலி யோகாவுடைய முதல் சூத்திரம், 2வது சூத்திரம் அதெல்லாம் கோட் பண்ணோம். சித்த விருத்தி. அதுக்கு யோக சாஸ்திரம் வந்து வேதாந்தம் ஒத்துக்காது. அது வந்து அப்பிரமாணிகம், அவைதிகம், அயுக்தம் அப்படின்னு சொல்லி நாங்க ஆல்ரெடி பிரம்மசூத்திரத்துல விசாரணை பண்ணி நெகேட் பண்ணியாச்சு. எதனாலன்னா மனசு மித்யா, மனசுல ஒரு எண்ணங்கள் மித்யா. அப்படி இருக்கும்போது அந்த மனசனை எல்லாம் நீ சுத்தமா கிளீன் பண்ணி ஒரு எண்ணம் இல்லாம அதுக்கப்புறம் நீ ஆத்மான்னா அது நடக்காத காரியம், சரியா? அதனால இது பண்ணாத ஆத்ம தர்சனம், ஆத்ம மோட்சம் அப்படின்னா அது கான்ட்ரடிக்ஷனு, வேதாந்தத்துக்கு நிராகரணம் பண்ணி. 5வது கருத்து ஆர்குமெண்ட் வந்து நான் அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா இவனுடைய
பல கருத்துக்கள் முன்னாடியே பார்த்தவர். முக்கியமா சொன்னது என்னன்னா, சரி விதி எதுவுமே இல்லை, வேதாந்தம் நீ ஆத்மா தத்துவமசின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை ஏத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் விதி எதுவுமே கிடையாது. அவனுடைய கருத்துப்படி, அபிப்பிராயப்படி விதி இல்லைன்னா கர்மம் இல்லை, அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது ஒண்ணு இல்லை. கர்ம செய்யறது ஒண்ணு இல்லாதனால பலம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அவனு, அதனால புருஷார்த்தம் எதுவுமே பலம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். வேதாந்தம் எல்லாமே கூட சும்மா போகுது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்க வரைக்கும் சொல்லிட்டேன் நான். சங்கரர் என்ன பதில் கொடுத்தாரு அதுக்குன்னதே நான் சொல்லலை. அப்போ உன்னோட திருஷ்டில என்னன்னா, ஒரு விஷயத்துடைய அறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம், இது கிளிப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த கிளிப்பு ஞானம் அது எந்த பலத்தினையும் கொடுக்காது, கர்ம ஏதாவது பண்ணாத பலன் கொடுக்கும்போது உன்னோட அபிப்பிராயம் சரியா? இது தவறு. இந்த அபிப்பிராயம் உன்னோடது தவறு. எப்படின்னு சொன்னா, எனக்கு சங்கரர் ரஜ்ஜு சர்ப்பம் உதாரணம் எடுத்து சொல்றாரு. உதாரணத்துக்கு இது கயிறா இருந்தா கூட இது பார்த்து நான் பாம்பை நினைச்சேன் சரியா? அப்ப இங்க என்ன நடந்துச்சு? 3 விஷயங்கள் நடந்துச்சு. நானும் பயப்படுறேன். ஐ சஃபர் பிகாஸ் ஆஃப் எதுக்கு? மிஸ்டேக். கயிறுன்னு கயிறா நினைச்சுக்காம பார்க்காம பாம்பா மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக். அதனால எனக்கு பயம் ஏற்பட்டுச்சு, பதற்றம் ஏற்பட்டுச்சு. இது ஏன் ஏற்பட்டுச்சு? மிஸ்டேக் ஏற்பட்டதுன்னா அஜ்ஞானத்தினால மிஸ்டேக்னால கஷ்டம், துக்கம், சஃபரிங். இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். துக்கம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு. ஓகே, இது பார்த்ததுனால எதுனால? காரணம் மிஸ்டேக் பண்ணதுனால. மிஸ்டேக் ஏன் பண்ணான்னு அஜ்ஞானத்தினால. அப்போ இங்க இருந்து ஞாபகம் வச்சுக்கோ, அஜ்ஞானத்தினால தவறுனால கவலை, பயம், ஏதாவது எந்த வகை. அப்போ எதுக்கு இந்த உதாரணம் கொடுக்குறாருன்னு சங்கர் சொல்றாரு பாரு. இப்போ இது ஞானம் இப்போ எனக்கு இது கயிறு அనే ஞானம் வந்துச்சுன்னா நானே தொட்டி போய் பார்த்து இன்னொருத்தர் கொண்டு வந்து டார்ச் போட்டு எப்படியோ இது பாம்பு இல்லை கயிறனே ஞானம் எனக்கு ஏற்பட்டது. நீ என்ன சொன்ன? ஒரு ஞானம் ஏற்பட்டா அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன்ல பாரு. இது கயிறு தான் பாம்பில்லைன்னு அந்த அறிவு எனக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்னோட அஜ்ஞானம் போயிடுச்சு, அதனால அந்த மிஸ்டேக்கும் போயிடுச்சு, அந்த பயமும் போயிடுச்சு. நீ பலம் இல்லைன்ற ஆனா இது சொல்லி சங்கரர் இது எல்லாத்திலும் இப்படி நடக்கும்னு இல்லை, எக்ஸெப்ஷன் இருக்கு. முக்கியமா உங்க கர்ம காண்டத்துக்கு சேர்ந்த அதுல ஏதாவது பண்ணாத பலம். ஆனா வேதாந்தத்துக்கு இந்த విధి ఏది కర్మ అనేది అవసరం ఇల్లామ இப்ப அந்த ஞானம் வந்துச்சு, எனக்கு பலம் வந்துச்சா இல்லையா? அது முன்னாடி இருக்கிற அஜ்ஞானம் போயிடுச்சு, மிஸ்டேக் நீங்க போச்சு, கவலையும் போச்சு. ஆனா உங்க கர்ம காண்டத்துல ஒரு விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் வரல. திரும்பி அதே எக்ஸாம்பிள், சொர்க்கம் இருக்குன்றது అని தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன பிரயோஜனம்? அதே போல் யோகா பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு 84 ஆசனங்கள் பத்தி தெரியும். தெரிஞ்ச போகாது, தெரியும்னு என்ன அர்த்தம்? 84 ஆசனங்களோட பெயரெல்லாம் தெரியும் எனக்கு. ஒரு ஆசனத்துடைய பலம் இப்படின்னு சொல்லியிருக்கு, அதையும் தெரியும்.
ஆனா பலம் வருமா? இவனு அப்படியே குண்டாவே கீழே கூட உட்கார முடியாம இருக்கான். என்ன, நான் பண்ண மாட்டேனே. பார்த்தீங்களா, அந்த அறிவு பண்ணலேன்னு பிரயோஜனப்படல. ஆனா ஞான காண்டத்துல ஆத்ம பத்தி சொல்ற இந்த விஷயம் இருக்கு, ஸ்வரூப ஞானம், இது அப்பவே பலன் கொடுக்கறதப்பா. ஸ்வர்க்கம் தெரிஞ்ச உடனே உனக்கு பிரயோஜனப்படல பலன். அப்ப நீ ஜோதிஷ்ட ஹோம யோகம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொன்னபடி பண்ணணும் இல்லையா அங்க. சோ நீ அப்படி சொல்லாதே, ஞானம் ஏற்பட்டதுனால பலன் வராதுன்னு சொல்லாத. மேபி உங்க கர்ம காண்டத்துல அதை செல்லும், இங்க அப்படி தேவையில்லை அப்படின்னு சொன்னார். முடிஞ்சிச்சு 5வது ஆர்குமெண்ட். அடுத்ததாக 6வது ஆர்குமெண்ட். அப்ப என்ன சொல்றாரு பூர்வபக்ஷி, வேதாந்தி, நீ பண்ற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா பாரு, மறுபடியும் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் பாரு, ஆத்மா இது ஏவ உபாசித்தானே, மறுபடியும் அதே சொல்றாரு. ஏன் அதே சொல்றாரு? அவனுக்கு என்ன பைத்தியமானா? இல்ல இல்ல, எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்னால 3 ஃபேவரபிள், என்ன பக்கம் வாதிக்கிறதுக்கு வேண்டிய ஸ்ட்ராங் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் இவ்வளவு இப்ப எது சொன்னா நீ எல்லாத்தையும் நெகேட் பண்ண, ஏதோ நீ புத்திசாலிதான். ஆனா மறுபடியும் சொல்றேன், 3 என்ன பக்கம் என்ன சப்போர்ட் பண்ற பாயிண்ட்ஸ் இருக்கான்னு திரும்பி ஆரம்பிச்சுட்டான். என்ன அப்ப அதென்ன, அதே அந்த ஸ்டேட்மெண்ட் உபாசித்த, அதுல அந்த தா அவன் விடமாட்டான். அது அந்த தா, அது சொன்ன நேர்த்திகை முந்தானே, தான்னு ஷுட்னு கமாண்ட்மெண்ட். அப்புறம் சொல்லுவேன், இது ஏன் திரும்பி சொல்றாரு, அவனுக்கு என்னதான் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த தான்னு சொல்லும் போது முந்தா நேற்று கிளாஸ்ல என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்க? அர்த்த பாவனை, அப்புறம் சப்த பாவனை. முதல் சப்த பாவனை சொல்லியிருக்கோம், சப்தமுடைய பாவனை ஏற்பட்டது, அப்புறம் அர்த்த பாவனை ஏற்பட்டது, அதுதானே வாதனை. அப்புறம் அதுல 3 அம்சங்கள் இருக்குன்னு சொல்லி, என்ன செய்யணும், எதுக்காக, எதனால செய்யணும், எப்படி செய்யணும். சரி, அது ஒண்ணு இருக்கு எனக்கு ஸ்ட்ராங்னு சொல்லி சொல்றேன். அப்புறம் உபாஸ், அது கிரியாபதம், அது ஆக்ஷன் பண்ணுன்னு சொல்றது, வெர்பது கிரியாபதம் உபாஸ். அப்புறம் அந்த இத்தி இருக்க பார்த்தீங்கன்னா, அது கூட சப்போர்ட் பண்றது. அது எதுக்கு உபயோகப்படுதுன்னா, இத்தனை இந்த விதமா, இப்படி, தஸ்ன்னு எதுவா இங்கிலீஷ்ல பொதுவா ஜெனரல் யூடின் ஆக்ஷன், அதையும் ஒரு கிரியனை குறிக்க சொல்றதுக்காக தான் இத்தி, இப்படி, இந்த விதமா அப்படின்னு சொல்றதே. ஸோ 3மே ஸ்ட்ராங்க ஒரு ஆக்ஷன் பண்ணன்னு சொல்றதே அப்படின்னு சொல்லி அவனு சொல்றான். அப்புறம் அவன் ஒன்னு ரிஃபரும் பண்றான், வேற உபனிஷத்துல சொன்ன, வேத உபனிஷத்துல மனஹ பிரம்ம இது உபாசிதா, வேற ஒரு உபனிஷத்துல ஒரு இடத்துல இந்த மனசுனே பிரம்மமா நினைச்சு நீ உபாசனை பண்ணும். இதுல கூட பாத்தீங்கன்னா இதி வந்துச்சு, உபாசிதா வந்துச்சு, மனஹ பிரம்ம இதி, மனசுனே பிரம்ம అని சொல்லி நினைச்சு உபாசனை பண்ணு. இங்க அர்த்தம் என்னன்னா, மனசுனே பிரம்மமா நினைச்சுக்கோ, விஷுவலைஸ் பண்ணு, இமேஜின் பண்ணு. உபாசனைல எல்லாம் அதே தானே. மனசுனே பிரம்மமா நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னது இல்லையா? அப்படின்னு அர்த்தம் என்னன்னா,
என்ன சொல்றது? அப்போ மைண்ட் பிரம்மம் இல்ல. இங்க இத முக்கியமா புரியுங்க. மைண்ட் பிரம்மம் இல்ல. நீ நினைச்சுக்கோ. ஆனா அப்புறம் பிரம்மம் అనేది தெரிஞ்சுக்கணும், தெரியும் இல்ல. அப்போ விஷுவலைஸ் அண்ணாவே அது சத்தியம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது வேற ஏதோ சொல்றதுக்காக இது சொல்லி இதனால நீ அதே அப்போ இங்கேயும் அப்படிதான். அப்ப எப்படி எடுத்துக்கணும் இவன் அர்த்தத்துல? அப்ப என்ன தெரியுமா? ஆத்மா பிரம்மம் இல்ல. ஆத்மா இதி உபாசித. ஆத்மானி நீ பிரம்மம் அப்படின்னு ஆத்மா வார்த்தை வேற, பிரம்மம் வார்த்தை வேற, இல்ல சத்தியம் வார்த்தை வேற பண்ணிட்டாவணும். பண்ணி அப்படின்னு இமேஜின் பண்ணு அப்படின்னு சொல்லி பொதுவா நம்ம இந்த சாலக்கிராமம் சொல்றோம். சாலக்கிராமே விஷ்ணு பாவனா இல்லையா? இப்படி அவனு அதனால இந்த இதி வார்த்தை கூட அப்படி பலமா இருக்கு, உபாஸ் இருக்கு, தா இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றான். ஆத்மா பிரம்ம இல்ல, ஆனா நீ பிரம்மம் நினைச்சுக்கணும், நீ உபாசனை பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ஆக்ஷன் ஏதானது? ఆత్మలో బ్రహ్మని ఉపాసన பண்ணன ஒரு ஆக்ஷன் தான் அது, மானசிக வியாபாரம். இப்படி அவனோட ஆர்குமெண்ட். ஆனா இப்போ சங்கரர் அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, இப்ப இந்த 3 பதங்கள் அவன் சப்போர்ட் எடுத்துன்னு நாம அது 3த்தையும் பதில் சொல்லணும். 3 పదంகளுக்கு பதில் சொல்லணும். ఉపాస్ అనే వార్తకి ఉపాసన, ఉపాస్ అనే పద్ధతికి ஒரு கிரியா ஆக்ஷன் பண்ணனே அர்த்தம் நாம எடுத்துக்க கூடாது அப்படின்றார் சங்கர். என்ன எடுத்துக்கணும்? ஞானமணி தான் எடுத்துக்கணும். அங்க ஆக்ஷன் அనే வார்த்தை எடுத்துக்கூடாது, ஞானமணி தான் எடுத்துக்கோ அப்படின்ற. அதுக்கு பெருசா ஒரு ப்ரூவ் பண்ணி லாஜிக் சொல்லல அங்க. சரியா? அப்புறம் ஏன் ஒரே சின்ன விஷயம் சொல்றாரு. ஏன்னா இந்த உபனிஷத்துடைய வர அடுத்த சாப்டர்ஸ் எல்லாமே கூட ஞானம் பத்தி தான் பேசுறது. கரெக்டா? முதல்ல ஏதோ கொஞ்சம் உபாசனைகளை சொன்னா கூட இப்ப இது உபக்கிரம சூத்திர வாக்கியம்னு சொன்னமா, இப்ப இதே மறுபடியும் எண்ட்ல முடியும் போது அங்க இதே போலதான் சொல்லி முடிக்கணும். அதனால வர அடுத்த டிஸ்கிரிப்ஷன் சாப்டர்ஸ் எல்லாம் ஞானம் பத்தியே பேசுறதுனால இது நீ உபாச அந்த ஞானம்னு எடுத்துக்கோ. சரியா? எப்படின்னா எதுக்கு அப்படி எடுத்துக்கோங்கன்னா, கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த போல் சூழ்நிலை சார்ந்த கான்டெக்ஸ்ட் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த போல். இங்க சந்தர்ப்பம் இது இருக்கு, ஆத்ம ஞான விஷயம் தானே சந்தர்ப்பம். இங்க கர்ம இங்க சந்தர்ப்பம் இல்லையே. உபனிஷத்துக்கு அது நோக்கம் இல்லை. அப்புறம் அடுத்தவரோட ஞானம் தான் இருக்கு சொல்லி அப்போ பாத்தீங்கன்னா நீங்க இப்போ அனுப்பிரவேச ஸ்ருதிలో ஆல்ரெடி சொல்லிருக்கு. அப்புறம் இதே உபனிஷத்துல ரொம்ப முக்கியமான மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி இங்க வரப்போறது. அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம் வரப்போறது. அதனால அத்தியாயங்கள் எல்லாம் ஞான காண்டனால, உபாசன காண்ட இல்லாதனால நீ இந்த உபாச அనే பதத்துக்கு ஞானம் எடுத்துக்கணும். சரி, அப்புறம் அந்த தாபத்தை என்ன சொல்லுவீங்க? இந்த தாபத்தை இதுக்கு சங்கரர் பெருசா ஆர்குமெண்ட் பண்ணி பதில் கொடுக்கல, கொடுப்பாரு சின்னதா. ஆனா வேற இவருடைய கிராண்ட் சிஷ்யர், ஓகே, சங்கராச்சாரியுடைய கிராண்ட் சன்னுல மாதிரி கிராண்ட் சிஷ்யர்
அவரு இது பத்தி ஒரு இடத்துல விசாரணை பண்ணாரு. அந்த சந்தர்ப்பம் கூட சொல்றேன். இந்த ஏன் அந்த தாளம் என்ன இருக்கு மேஜிக்னு, அது அர்த்த பாவனா சப்த பாவனா ரெண்டுத்தையும் கொடுக்கறதுன்னு சொன்னான் இல்லையா அவனை. இன்னும் இவனுக்குள்ள அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது. சரி, யார் இவரு சங்கராச்சாரியுடைய கிராண்ட் சிஷ்யனா? சர்வக்ஞாத்ம முனி. சர்வக்ஞாத்ம முனி யார் இவரு? சுரேஸ்வராச்சாரியருடைய சிஷ்யர். சுரேஸ்வராச்சாரியரு சங்கரருடைய நேர் சிஷ்யர். அந்த சுரேஸ்வராச்சாரியரு அவருடைய பூர்வ ஆசிரமத்திலும் சங்கரர்கிட்ட சிஷ்யனா வர்றதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பூர்வ மீமாம்சகா. அவருடைய பேரு மண்டன மிஸ்ர. அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அவர் கிரகஸ்தனா இருந்தாரு. அவருடைய மனைவி பேரு பாரதி, உமா பாரதி. அப்ப பெரிய சங்கரரோட ஆர்குமெண்ட் நடக்கும். அங்க தோத்து போயிட்டாரு. அப்புறம் சிஷ்யனா வந்தாரு. அதனால அவரு பூர்வ மீமாம்சகத்திலிருந்து வந்தவர். அப்புறம் அவருடைய சிஷ்யரான இந்த சர்வக்ஞாத்ம முனி. அப்போ அந்த பரம்பரையிலேயே இந்த பூர்வ மீமாம்சவுடைய வாசனைன்னா நல்லா படிச்சிருக்காங்க. அதுல இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாம் நல்லா, ஏன்னா அதுல இருந்து வந்தவர் இல்லையா. அவரு ஆர்குமெண்ட்டுக்காக இதுல அப்படி இல்லை, வேற இடத்துல எங்க சம்க்ஷேப சாரீரிகம். சம்க்ஷேப சாரீரிகம்னா பிரம்மசூத்திரத்துக்கு சுருக்கமா அவர் காமெண்ட்ரி எழுதியிருக்காரு. பிரம்மசூத்திரத்துக்கு அவரை தனிய சம்க்ஷேபம்னா சுருக்கமா. அதுல இந்த விஷயத்தினை அங்க ஆர்கியூ பண்றார். பிரம்மசூத்திரம் எல்லாம் ஆர்குமெண்ட் தானே. என்ன சொல்றாருன்னா, அவரு சர்வக்ஞாத்ம முனி. ஆறு பூர்வ மீமாம்சகர். நீ என்ன பண்ற, சில இடத்துல கிராமர் ரூல்னு நீ வயலேட் பண்ணியும் நீயும் செய்யற. கிராமர் ரூல் தானே இது. இந்த தான் இது கிராமட்டிக்கல் டெர்மினேஷன் கடைசியில வர. அதனால ஒரு தா பதம் அது கிராமர் பரம பார்த்தா எவ்வளவு பவர்ஃபுல். அதை வச்சுதான் இவ்வளவு பவர்ஃபுல்லா பேசுறாங்க. சரி, நீ மட்டும் அந்த கிராமர் ரூல்ஸ் வயலேட் பண்ற நீயும். ஆனா நாங்க வயலேட் பண்ண மட்டும் என்ன அநியாயம் பண்ற நீ. எப்பவுமே நீயும் பொய் சொல்றவனு நானும் பொய் சொல்றவன் இருக்கும்போது நீயும் பொய் சொல்லன்னு கேட்க கூடாது. அங்க 2 பேர் அந்த விஷயமே நீ பொய் சொல்றோம், நீ திருடன்னா நானும் திருடன்டா. அது ஒரு நியாயம் இருக்காமா? அதனால அவன் போய் நீ திருடன்னு கேட்க கூடாது. கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை நீ உனக்கு. சமம். நீ கிராமர் வயலேட் பண்ற எங்கன்னா அவர் கோட் பண்ணுவாரு. என்னன்னு ஒரு இடத்துல கர்மகாண்ட விஷயங்களுக்குள்ள ஆக்னேயா அஷ்டா கபாலோ பவதி அப்படின்னு இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அர்த்தம் கூட நம்ம போக வேண்டாம். ஆனா இது ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி கமாண்ட்மெண்ட் இல்லை. பவதின்னு சொல்றது தவிர இங்க எதுவுமே செய்யன்னு சொல்லல. சரியா? ஆக்னேயம் ஏதோ புரியுறது. ஆக்னேய திசையில 8 கபாலங்கள். அது என்ன கபாலம், எதுக்காக என்ன கிரியை செய்யறதுக்கு கபாலம் என்ன கலசமா என்னமோ அது வைக்கணும் అని அர்த்தம் ஏதோ வருது நினைக்கிறேன். ஆனா அங்க பவத்தின்னு சொல்றத தவிர கமாண்ட் இல்லை. ஆனா நீ என்ன பண்ற, கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த போல் கான்டெக்ஸ்ட் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த போல் நீ புரிஞ்சுக்கிட்டு அங்க கமாண்ட் இல்லைன்னா கூட அது கமாண்ட் தானே. நீ கிராமர் ரூல் வயலேட் பண்ணி நீ எடுத்துக்கிறல்ல. பாருங்க, இவ்வளவு ஆர்கியூ பண்ணி இவ்வளவு சொல்லணும்னா கர்ம காண்ட படிச்சிருக்கணும், தர்க்கம் படிச்சிருக்கணும். ஜெயின்ஸ் ஜெயின்ஸ் தான் வீரர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரர்கள் எல்லாம் அப்படி இருந்து ஏதோ ஏதுனது
காலம் போய் 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 நமக்கு ஏதோ கொஞ்சம் 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 இப்படி கிடைச்சு அந்த கொஞ்சத்துல ஏதோ கொஞ்சம் படிச்சு அதுல வந்து உங்களுக்கு தமிழ்ல கொஞ்சம் சொல்லு ஆனந்தமா இருக்கா இல்லையா? அப்போதான் சாஸ்திரத்தோட டெப்த் என்ன, நம்ம சரி நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு நம்ம எந்த அளவுக்கு அதுலயே ஊறிட்டு இருக்கிறோம், எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் அதுக்குதான் இப்படி சந்தர்ப்பம் வரும்போது சொல்றது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டிட்டாரு. அப்போ இவனை பண்ணது என்னன்னா எங்கெங்க அந்த மாதிரி கமாண்ட் இல்லையோ இவனே புரிஞ்சுக்கிறேன் கான்டெக்ட். அதே போலதான் நாங்க எங்க கான்டெக்ட் வந்து சந்தர்ப்பம் அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி ஞான விஷயமே சொல்றதுனால இங்க கூட நான் அது ஞானமா தான் எடுத்துக்கணும். உபாசனான்னு என்ன ஒண்ணு வேற ஏதோ பண்ணுன்னு சொல்லலை, உபனிஷத்து கமாண்ட் இல்லை அது. அப்போ நீ அப்படி பண்ணும்போது நாங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு இவர் ஆர்கியூ பண்ணாட்டார். ஆனா சங்கரருடைய பதிலு சிம்பிளா சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, அது நடுவில் நான் இது கொண்டு வந்தேன். சங்கரன் என்ன சொல்றாருன்னா, జ్ఞాన కాండத்திலோ ஆக்ஞை கமாண்ட்மெண்ட்டுக்கு சான்ஸே இல்லை, சரியா? அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்போம் இல்லையா? சிம்பிளா சொல்றார் சங்கரர். கமாண்ட்மெண்ட் எங்க இருந்தா அங்க நீ என்ன சொன்னா இது ஜெனரல்லி சகஜமா அது கியூரியாசிட்டின்னு உருவாக்கும் சொன்னோம் இல்லையா? பஜனை பண்ணு, கிம் பஜனம், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுனால பண்ணணும், கேட்பேன் இல்லையா? கியூரியாசிட்டி நேற்று பேசுறது அது போல். ஆனா அப்படின்னா கியூரியாசிட்டின்னு ஆகாங்ஷ, ஆசை, எதிர்பார்ப்பு. எந்த விதமா? கிம், கேனா, கதம், 3 சொன்னோம் இல்லையா? ஆனா வேதாந்தம் என்ன சொல்றது, எனக்கு உபனிஷத்து நானே சர்வம் சொல்றது. நல்ல கவனிங்க. ஐ ஆம் எவ்ரி திங் உபனிஷத்து சொல்றது. மையே வசகலம் ஜாதம் மை சர்வம், அதோ இது எங்க சொன்ன. அதுக்கப்புறம் இப்போ நானே எல்லான்னு சொன்னதுக்கு அப்புறம் வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் கியூரியாசிட்டி? நானே எல்லான்னு சொல்லிச்சே, அதை நான் ஏத்துக்கிட்டா அப்போ என்ன செய்யணும், எதனால செய்யணும், எப்படி செய்யணும்னு கியூரியாசிட்டி எங்க இருக்கு? வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ஆகாங்ஷா? அதனால ஏன்னா ஆகாங்ஷா இல்லைன்னா என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்? எல்லாம் நானேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதனால அதே இங்கிலீஷ்ல சுவாமி சிம்பிளா சொன்ன நத்திங் டு கெயின் நத்திங் டு லூஸ். அப்போ டிசைரே இல்லை அங்க. என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்? நானே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நானே போய் நான் என்ன டிசைர் பண்றேன், என்ன அடைகிறேன், எதுக்காக, அப்புறம் எதுனால அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், அப்புறம் எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், இதாவது இருக்கா? இந்த 3க்கு அங்க ஆஸ்காரம் இருக்கா? இடமே இல்லையே. எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா சிம்பிளா சொல்லிட்டு இருப்பாங்க. நீ சர்வம் நீன்னு சொல்லிச்சு. ஆத்மா சர்வம் இல்ல, நீ சர்வம். இப்பதானே இந்த மகா வாக்கியம் கனெக்ஷன் அப்படி இருக்கு. அப்போ அதனால என்னாச்சு, இப்போ பல இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு உபனிஷத்து சாஸ்திரம். கிருத்த கிருத்தியா, ஐ மீன் ஐ எம் ஃபுல், ஐ எம் அக்கம்ப்ளிஷ்டு. சித்த வஸ்து சித்தமாயிருக்கு ஆல்ரெடி. அப்புறம் கிருஷ்ண கர்ம கிருத்து, இப்ப நான் சொல்றது எல்லாமே கூட பகவத்கீதா அங்கெங்க கிருத்த கிருத்திய பாரத, கிருஷ்ண கர்ம கிருத்து.
அந்த கர்ம பத்தி அகர்மண்ய கர்மய பஷ்யேத் கர்மணி ச அகர்மய சபுத்திமான் மனுஷேஷு ச கிருஷ்ண அவன் தான் கர்மன் முழுசா தெரிஞ்சுக்கணவன கிரந்தி ஸ்லோகம் அதை. அப்புறம் தைத்திரியம் பார்த்து அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாத அன்னமு நானுதான் அன்னாதனு நான் தான். ஈட்டன் ஈட்டர் எல்லாம் நான் தான், ஒண்ணுதான். அப்புறம் சிம்பிள் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மணாவுக்கம் பிரம்மைவத்தை நிகழ்ந்தும் பிரம்ம கர்ம முடிஞ்சு போச்சு அங்க. அப்படி என்ன ஆயிடுச்சு? சர்வ ஆகாங்ஷ நிவృత్తి. ஆகாங்ஷ வர்றதுக்கே சான்ஸ் இல்லாத போது என்ன பண்ணணும்ன்ற நீ எதுக்காக பண்ணணும்? எனக்கு அதுதான் உபனிஷத்து ஞானகாண்ட சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி, அப்புறம் இத்தி பதத்துக்கு சங்கரர் சிம்பிள் ஆன்சர் கொடுக்கிறார். இத்தி பதம் உபாச ஆயிப்போச்சு, தாம் பத்தியும் ஆயிப்போச்சு. இது ஆல்மோஸ்ட் இது சேம் மேல சொன்ன ஆர்குமெண்ட் போல்தான். அந்த இந்த கான்டெக்ட் அத சந்தர்ப்பம் வந்து வரப்போற போர்ஷன்ஸ் முன்னாடி போர்ஷன்ஸ் ஆவது ஞான காண்டத்துல வரப்போற ப்ரிசீடிங் ஆர் லேட்டர் போர்ஷன்ஸ் இது எல்லாமே வர போர்ஷன் இங்க. அப்புறம் அகம் பிரம்மஸ்மி అనేది மகா வாக்கியம் வரப்போறது. ஐ ஆம் த பிரம்மன். அப்ப அந்த ஐ ஆம் பிரம்மன் சொல்றது வந்து இங்க இவன் என்ன சொல்ற இது என்ன, யூ ஹேவ் டு விஷுவலைஸ், நினைச்சுக்கோ பாவிச்சுக்கோன்றான் இல்லையா. இப்ப அது சொல்லணும்னா இப்படி அகம் பிரம்மாஸ்மி சொல்றது வந்து அது பாவிச்சுக்கிறது இல்லப்பா, அது விஷுவலைசேஷன் இல்லப்பா. அப்ப என்ன சார்? இட் இஸ் a statement of fact, satyam, not statement of command to do anything, statement of fact. அப்போ அந்த இத்தி அనే பதம் என்ன குறிக்கிறது தெரியுமா? யூ மஸ்ட் நோ. எப்படி யூ மஸ்ட் நோ வித்தவுட் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் தான் முக்கியம். అది నీ உணரணும். ஆனா ஏதோ இன்னொரு వస్తువును உணர்ந்த போல் ఇది క్లిప్ అని உணர்ந்தே, ఇది వాచ్ అని உணர்ந்தேன் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி అనేది வந்து வேற ஏதோ ஒரு பொருள்னு உணர்ந்த போல் உணர்தில்லை. வித்தவுட் ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமே உணர்றதுக்காக ஆத்மா இத்தி, நீயே அந்த ஆத்மா ஊகிச்சுக்கிறது இல்லை. அகம் பிரம்மாஸ்மி சொல்லு ஊகிச்சுக்கிறது இல்லை. அங்கே கூட அகமு பிரம்ம ரெண்டு வார்த்தை தேவை கூட இல்லை. பிரம்ம அஸ்மி, பிரம்மைவாகம் அஸ்மி. அதனாலதான் அந்த அகமர்ஷண சுத்தத்துல ரெண்டு வாட் ரிப்பீட் பண்ணிக்கிறது உபனிஷத்தை. அகமஸ்மி, அகமேவாஹமஸ்மி, பிரம்மைவாஹமஸ்மி. பிரம்மனை சேர்த்துக்கிறது. அகமனு சுத்தம் ஒண்ணுதான், இது ஒன்னே போதும், ஒரு வார்த்தை. இது ரொம்ப முக்கியம். அந்த இத்தி இமேஜின் பண்ணும், நாட் இமேஜினேஷன், ஒரு ஆப்ஜெக்டா நினைச்சுக்கல. அதனாலதான் இந்த அதான் சொன்ன தியானமும் பண்ண வேண்டியதில்லை. என்ன பத்தி தியானம் பண்ண, தியானம் பண்ணிடணும்னா மனசு ஏதோ இன்னொரு விஷயம் வச்சு தியானம் பண்ணணும். என்னை பத்தி நான் என்ன தியானம் பண்ண, நானே தானே. பாத்தீங்களா, அங்க ஒரு சிக்கல் இருக்கு, அது புரியலன்னா. அதான் சங்கரர் சொல்லவும் நீக்கிட்டாரு. அகம் பிரம்மா வந்து இது நாட் ஏ விஜுவலைசேஷன் சம்திங், இது ஃபேக்ட், அது சத்தியம். இதுக்கு இங்கிலீஷ்ல ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுன்னா புறநிலைப்படு
படுத்தல், புறநிலைப்படுத்தல். புறநிலைப்படுத்தல்னா எஸ் பிரம்மன் நீ பார்த்தேன்னு சொல்ல முடியாது நீ. அதான் ந வாக் கச்சதி ந மனः கச்சதி யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சக. மனசு இந்திரியங்கள் எதுவுமே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும்னு போய் தெரிஞ்சுக்காது. அப்படி அது இந்திரிய கோச்சரம் இல்லை. அதே இந்திரிய அகோச்சரம். ஏன் அசలు இந்திரியங்கள் எல்லாம் கோச்சரிக்கிறது வேலை பண்றதே நான் இருக்கிறதுனால சாட்சி. இப்படி பேசிட்டா படி எக்ஸாம்பிளுக்கு போகணும். கேமரா எப்பவுமே தன்னை போட்டோ தான் எடுத்துக்க முடியாது. கண்ணுன்னு பார்க்க முடியாது. என்னுடைய செல்போன் நம்பருக்கு என்ன செல்போன்ல இருந்து நான் போன் பண்ண முடியாது. சொல்லுவோம் அப்படிதான் ஆத்மா. அதனால ஸ்ட்ரகிள் கிடையாது, பிரயத்னம் கிடையாது, நத்திங் டு டூ, நோ வேர் டு கோ. அதனாலதான் அந்த பண்றது అనేది வியாதின்னு சொன்னவில்லை அன்னைக்கு முன்னாடி. அழகா இது மூணுத்துக்கு பதில் கொடுத்தாரு அவருடைய லாஸ்ட் ஆர்குமெண்ட் இது. அதனால சிம்பிளா சொல்லணும்னு இத்தி அப்படின்னு சொன்ன மை செல்ஃப். இத்திய இல்லைன்னா own up yourself as yourself without objectification அப்படின்னு. சரியா? வித்தவுட் ஆப்ஜெக்டிஃபிகேஷன். அதனால ஆத்மா இது ஏவ உபாசிது. இதோட 6வது ஆர்குமெண்டோட அந்த ஆர்குமெண்ட் விஷயம் எல்லாம் முடிஞ்சது. அதனால உடனே அடுத்த மந்திரத்துக்கு போல இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. என்னன்னா இது இப்படி பேசணும், இது ஜஸ்டிஃபை பண்றதுல பாத்தீங்கன்னா ஆத்மா இத்தியேவ உபாசித்தானே இப்போ ஆரம்பிச்சதா உபனிஷத்து உபக்கிரமம் ಅನ್ನೋம். கட்டுன்னு திறந்த உபசம்ஹாரம் கட்டுன்னு மூடுறது. அப்ப அங்கே திரும்பி உபக்கிரம உபசம்ஹார வாக்கியமும் அது சொல்லணும். சரியா? அது ஆனா எங்க சொல்லும் అనేది ஒரு ஆச்சரியம். உபக்கிரம வாக்கியம் அந்த அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம் அது விட்டுடுங்கோ. இது இப்போ ஆத்மா இத்தியேவ உபாசிதானே இந்த தொடர்பு இது எங்க முடியறது அப்படின்னு சொன்னா இந்த பிருஹதாரண்யக உபநிஷத்துல 4வது அத்தியாயத்துல மொத்தம் 6 அத்தியாயங்கள் இருக்கு. 3 காண்டங்களும் 6 அத்தியாயங்கள். அது 4வது அத்தியாயத்துல கடைசியில வரும் நேதி ஆத்மா அப்படின்னு. அது வரும்போது விவரமா அங்க பார்ப்போம். பொதுவா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா உபக்கிரம் ஆரம்பம்னா அந்த பிருஹதாரண்யத்தோட முதல் வார்த்தை அஸ்வ உஷா ஏதோ ஆரம்பமாயிடுச்சு, கடைசியில வார்த்தை அது உபக்கிரம் உபசம்ஹாரம் இல்லை. இப்போ அதுக்கு உதாரணம் சொல்றேன். கீதை இருக்கு, பகவத்கீதைல எது உபக்கிரமம் எது உபசம்ஹாரம்னா பகவத்கீதை ஏதோ ஆரம்பம் தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா, இது ஆரம்பம் அது முடிவு இல்லை. 2வது అధ్యాయத்துல 11வது ஸ்லோகம் அசோச்சானன்வசோச்சஸ்வம் சூத்திர ஃபார்ம்ல உபக்கிரமம். அசோச்சான் அன்வசோச்சஸ்வம் சோகப்படக்கூடாதது பத்தி சோகப்பட்டு இருக்கேன். முடிவு சம்ஹாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் சர்வ தர்மான் பரித்யஜ்ய. இதுதான் ஞானம். பகவத்கீதை எங்க தொடங்குறதுன்னா இங்க தொடங்கி அங்க முடியறது. நடுவில் எல்லாமே கூட அந்த முதல் சூத்திரத்துக்கு விவரணம், கடைசியில கூட சூத்திரம் போல சொல்லி முடிச்சு. அது உபனிஷத்து சாஸ்திர அழகு. சரியா? அப்படின்னு வரப்போறது. அடுத்தது இதோட வித்யாசூத்திர பாஷ்யம் முடிஞ்சது. வித்யாசூத்திர
பாஷ்யம் 6 ஆர்குமெண்ட்ஸோட முடிஞ்சது. இப்போ 7வது மந்திரத்துடைய கடைசி 2 வாக்கியங்களும் நான் அன்னைக்கு படிச்சேன். சரியா? ஆனா அதோட அர்த்தத்துல நம்ம சும்மா மேலோட்டம் அப்படி சொல்லி நானு படிக்கிறதுக்காக படிச்சு முடிச்சிட்டேன். எது? அந்த ஆத்மா இத்யேவ உபாசீதான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆனா இது வேற உபனிஷத்து இன்னும் 2 வாக்கியங்கள் பேசியிருக்கு இல்லையா? அது அதோடைய அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். இப்போ படிக்க தேவையில்லை. திரும்பி அதுல இம்பார்ட்டன்ட் வேர்டு 2, 3 இருக்கு. என்ன சாராம்சம் என்ன அதுக்கு அங்க? எல்லா விசேஷ ஞானங்கள் என்ன பல விஷயங்கள் இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. அதனால விசேஷ ஞானம், வாட்ச் ஞானம், கிளிப் ஞானம், பிளாஸ்க் ஞானம், அது விசேஷ ஞானம். இது எதுக்கு சொல்றேன், எங்க சொல்லு, எதுக்கு சந்தர்ப்பம்? அங்க அன்னைக்கு பேசிட்டோம் இல்லையா? என்னது? திரஷ்டா, ஸ்ரோதா, வக்தா, விசேஷ ஞானம். விசேஷ ஞானம் எல்லாத்துக்கு ஆதாரம் இருக்கிற சாமானிய ஞானம்ல இருந்துதான் விசேஷ ஞானம் உத்பவிச்சது. இந்த அளவு தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தைகள் இது, அந்த தமிழ் விடப்படுது. விசேஷ ஞானங்கள் இத்தனை இருக்க இங்க டிஃபரெண்ட் ஃபேசெட்ஸ், பேசுறது, மணக்கிறது, ருச்சி பார்க்கறது, தொடர்றது, விசேஷ ஞானம். ஆனா அந்த விசேஷ ஞானம் மூலமா நீ ஆத்மானே கிரகிக்கலாம். ஆத்மா சாமான்யமான ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் இந்த விசேஷ ஞானமாவும் அங்க வியக்தமாகிறது. ஆனா விசேஷ ஞானம் இல்லாம சாமானிய ஞானமா சைத்தன்யம் எப்பவுமே இருக்கின்றதே கருத்து. அப்போ என்ன சொல்லணும்? இந்த சாமானிய ஞானம் அல்ல சைத்தன்யம், அவேர்னஸ் எப்பவுமே இருக்கிற உணர்வு, அதில இருந்துதான் இந்த விசேஷ ஞானங்கள் எல்லாம் உத்பவிச்சு அதிலேயே இருந்து அதிலேயே லயிச்சு போகும். எதில நின்று உதயிச்சு எதிலோ இருந்து எதிலோ லயிக்கு போறதோ அந்த பாட்டம் லைன், அது சாமானியம் சொன்னா நீ ரொம்ப சாமானியம் எடுக்கக்கூடாது. அதுதான் சத்தியம். அதோட அர்த்தமே தான் மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் தான் உத்பவிச்சது, நிக்கிறது, லயிச்சு போறது. சரியா? அப்படி என்ன விசேஷ ஞானம் என்ன? இது பலது காட்டி உங்களுக்கு காட்டிட்டானே. இன்னொரு விஷயம் என்ன இங்க புரிஞ்சுக்கணும், இந்த விசேஷ ஞானம் எல்லாமே வந்துட்டு போயிடும். இது காட்டும் போது இது வந்துச்சு, இது காட்டும் போதும் அது எங்க பின்னாடி போயிடுச்சு, இது வந்துச்சு. அப்போ இது வரும் போகும், வரும் போகும். சிலது ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சது அடிக்கு போய் அடிஞ்சு போயிடும்னு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது சார். நிறைய வாட்டி சில பேரு ஞாபகம் வராது. ரொம்ப நாளாச்சு பார்த்தேன்னு எங்க ஞாபகம் வரும்? ஊரே இப்போ இந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் ஊரே மாறி போச்சு. எங்க எந்த டர்னிங் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஏன்னா அப்ப இருக்கிற மரம் எல்லாம் ஒட்டிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். இப்போ நிறைய வாட்டி தவறு பண்றது, தாண்டி போயிட்டு இருக்கோம். இல்லைன்னு தப்பான இடத்துல திரும்புறோம். எனக்கு அனுபவம் ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு கூட ஏற்பட்டு. இது என்ன? அது மாறி. ஆனா சாமானிய ஞானம் மாறல, அது எப்பவுமே இருக்கு. ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்திஷு ஸ்புடதர யா சம்விதுஜ்ரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜகத் சாட்சிணி. அதனாலதான் முண்டகோபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டது? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இவ்வளவு பேசினது சூத்திர வித்யா சூத்திர பாஷம் எல்லாம் இப்போ கன்க்ளூஷன் நமக்கு புரியறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா. ஏகஸ்மின் விஜ்ஞானே சர்வம் விஜ்ஞானம் பவதி. ஏ குரு, இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா
எல்லாம் தெரிஞ்சுக்கிறது போல ஆயிடும், எல்லாம் தெரிஞ்சது மாதிரி தெரியப்படும். அப்படிப்பட்ட அறிவு ஞானம் ஏதாவது இருக்கா, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா இல்லையா, ஏக விஜானே. சரி, அதனால இந்த கடைசி வரியில இப்போ 7வது மந்திரத்துல உபனிஷத்து இதுக்கு என்ன சொல்றதுன்னு இப்ப நான் பேசுனதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறது. ஒரு பசுமாடு இந்த வழியில தான் போயிடுச்சு, ஆனா பசுமாடு காணவன்னு கீழே அதோடைய பூ பூ குழம்பு அதோடைய இது பார்த்து அடையாளம் பார்த்துட்டு நீ ட்ரேஸ் பண்ணிட்டு போன இந்த பக்கம் போயிருக்கோம் பாருங்க. திடீர்னு உபனிஷத்து என்னமோ பேசிட்டு அன்னைக்கு பார்பரோடைய கத்தி எக்ஸாம்பிள் சொன்னது போல, சிம்பிள் எக்ஸாம்பிள். அது போல நீ ஆத்மான்னு ஒண்ணு புடிச்சுக்கிச்சன்னா, ஒண்ணு தெரிஞ்சிச்சன்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற போடுங்க. அதான் உதாரணம் கொடுக்கறது. கடைசியில பாத்தீங்கன்னா அங்க இருக்காது, சரியா? உதாரணம். அப்போ இந்த உதாரணம் கொடுத்துட்டு அதுபோல் எல்லாம் தெரிஞ்சுக்கிற போது சொல்லி வேற 2 இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள் வந்துச்சாங்க. கீர்த்தி ஸ்லோகா. கீர்த்திம் ஸ்லோகம் விந்ததே ய வேதா అని முடிஞ்சது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் அன்னைக்கு விவரமா சொல்லல. கீர்த்தன்னா சாதாரணமான ஒரு அர்த்தம் நேம் அண்ட் ஃபேம், பேரு புகழ். அது சாதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதே போல் ஸ்லோகம்னா இதுக்கு அர்த்தம் நம்ம வேற. ஸ்லோகம்னு நமக்கு ஸ்லோகம் படிக்கிறது நமக்கு தெரியும். அட்டைன்மெண்ட் ஆர் ஃபுல்ஃபில்லிங், ஏதாவது நம்முடைய ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்கு பேரு ஸ்லோகமா. யார் சொன்னாங்க எங்கன்னு? ஆச்சாரியர் சொல்றாரு, சங்கரர். சரியா? நீ மண்டை உடைச்சுக்க வேண்டாம், நிறையத்துக்கு உனக்கு தெரியாது. ஸ்லோகம்னா அட்டைன்மெண்ட் ஆர் ஃபுல்ஃபில்லிங், நம்மளுடைய ஆசைன்னு டிசைர்னு நிறைவேற்றுறது. ஓகே, அந்த ஆசைப்பட்ட வஸ்துவினி அந்த அறிவு மூலமா அடையிறது, தெரிஞ்சுக்கிறது, அடையிறது. ஆனா சங்கரர் இந்த காமன் மீனிங் மட்டும் இல்லாம அவர் வேற அர்த்தத்தை கூட கொடுக்கிறாரு, ஆழமான அர்த்தம். என்னன்னா கீர்த்தின்னு சொன்னா ஐக்கிய ஞானம் என்றாரு. கீர்த்தி அண்ணா ஐக்கிய ஞானம், சங்கரருடைய டிக்ளரேஷன். ஜீவாத்மா பரமாத்மா இங்க ஐக்கியம்னா கூட திரும்பி ஐடென்டிகல்னு சொல்லக்கூடாது, சமம்னு சொல்லக்கூடாது. ரொம்ப இல்ல சமம்னு சொல்றது. அப்ப என்ன சொன்னோம்? ஜீவாத்மா பரமாத்மா அண்ட் ஜெகதாம், ஜெகத்த ஐக்கியம். மூணு இல்லை, மொத்தம் பிரம்மமேதா. அப்படி என்ன ஒன்னஸ் ஃபீலிங், எல்லாமே ஒண்ணுதான். எந்த வகையிலும் பேதம் இல்லை. வேதம் தெரிஞ்ச போல் இருந்தா கூட அப்படின்னு கீர்த்தி என்ன அர்த்தம் அப்படி எடுத்துக்கணும்னு சொல்றாரு. ஆக்சுவலி இந்த கீர்த்தி అనేది அப்படின்னா அர்த்தம் ஞானம். இந்த விஜானம் అనేది இது ஒரு பலமா எடுத்துக்கணும். இங்க இப்போ பலம், விஜானத்தோட பலம் என்ன? இந்த ஆத்ம ஜானத்தோட பலம் விஜானம், அதான் கீர்த்தி. அதே போல் ஸ்லோகம் என்ன அர்த்தம் என்னன்னு சங்கரர் சொல்றாரு, மோட்சம். ஸ்லோகம் என்ன? மோட்சம். அங்க என்ன சொன்னோம்? ஸ்லோகம் என்ன? அட்டைன்மெண்ட் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சொன்ன சாதாரண அர்த்தம். மோட்சம் அசோசியேஷன் வித் த மோக்ஷா. மோட்சத்து கூட நீ ஒன்னாயிட்ட, மோட்சம் அடைஞ்ச. ஒன்னாகிறதுக்கு 2 இல்ல, அது சொல்றதுக்கு அசோசியேஷன் வித் த மோக்ஷா. அப்படின்னா கீர்த்திஞ்ச ஸ்லோகஞ்ச விந்ததே, 2 பலம். இப்ப என்ன அர்த்தம்? ஞானம் அடைஞ்சு மோட்சம் அடைவான். சினிமா முடிஞ்சு போச்சு இல்லையா? కీర్తించ శ్లోకంచ విందతే అంటే అదన్న జ్ఞానంచ మోక్షంచ విందతే.
ആത്മജ്ഞാനത്തിന്റെ ഫലം ഇതേ. ஆத்மஜானத்தோட பலம் என்ன? ஆத்மஜானத்தோட ஆத்மஜானம் தானே, அதான் ஞானம்னு சொல்றோம். அதனால ஆத்ம ஜானம்னு தனியா சொல்ல வேண்டியதில்லை. ஞானம் மோட்சம் அது சொல்லி இந்த ரிசல்ட் ஆத்ம ஞானம் எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் இல்லப்பா. யஹ ஏவம் வேதா அங்க இருக்கு. யாரு இப்படி இந்த விதமா சரியா புரிஞ்சுக்கிறானோ, திரும்ப அது பண்ணணுமா இது பண்ணணுமான்னு சொல்லி போகாமே, எப்படி இந்த விதமான சர்வம் பிரம்மமயம் வேரே சர்வம் அப்படின்னு யாரு புரிஞ்சுக்கிறானோ, அதுக்குதான் பாடிருக்கீங்களா இப்போ ரீசெண்டா. சர்வம் பிரம்மன்னு தெரிஞ்சுக்குவானோ அவனு மோட்சம், அவனுக்கு ஃப்ரீடம், விடுதலை அப்படின்னு சொல்லி சங்கரர் அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்து, அப்புறம் இந்த கீர்த்தியான இடத்துல சங்கரர் இன்னொரு கருத்து கூட சொல்றாரு. என்னன்னா, இந்த ஆத்மா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்ட சர்வம் தெரிஞ்சுக்கணும். இவனை இவனுடைய ஞான பலம் எல்லாரும் எல்லாம் சர்வம் பிரம்மமா இருக்கிறதுனால எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவான், எல்லாருமே நேசிப்பான், எல்லாரு கூட ஆனந்தமா இருப்பான். அப்ப அவன் தான் நம்ம ஞானி மகாத்மான்னு சொல்றோம். அப்போ எல்லாரும் அவங்களுடைய கம்பெனியில் இருக்கிறது விரும்புவாங்க. இது வேற எங்குமே சாத்தியப்படுறது இல்லையா சாதாரண மனிதர்களுக்கு நடுவில். கேவலம் இந்த விதமா யஹ ஏவம் வேதா, அவனுக்குதான் இந்த கீர்த்தி அண்ட் ஸ்லோகம், இந்த ஞானம், இந்த பலம் மோட்சம் அப்படின்னு சொல்லி அழகா இந்த 7வது மந்திரத்துடைய கம்ப்ளீட் மீனிங் இனி கூட வித்யாசூத்திர பாஷ்யமே நம்ம நிறைய சமயத்தினை இருக்கோம். அடுத்த வகுப்புல தான் 8வது மந்திரம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. 8வது மந்திரம் பார்க்கறது ரொம்ப சின்னதா அப்படியே இருக்கும். அது கூட ரொம்ப முக்கியமான மந்திரம் தான். அது அப்புறம் விவரிச்சு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.